உடல் வலிக்கான மருத்துவம். உடல் வலி இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, இது நோனி மரத்தினுடைய இலை, அதனுடைய காய் எல்லாமே இதுலேயே இருக்குது. அப்படியே செடியிலே இருக்குது. இந்த பாருங்கள், அப்படியே இருக்குது. வில்வம், மலைத்தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் வலிக்கு காரணங்கள் நிறையவே இருக்குது. அதிக வேலை செய்கிறது, ட்ராவல்ஸில் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வெளியில் அதிக வேலைக்கு வேறு ஊருக்கு போய் வருவோம், அதிகமாக வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு அப்படின்னும் போது நின்று வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக வலி வரும். ரொம்ப அலைஞ்சிட்டு அந்த நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு உடல் வலி வந்துடும். உடல் முழுக்க வலி இருக்கும். இடுப்பு வலின்றது சாப்பிடாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டை குறைச்சாங்கனாலுமே இடுப்பு கை கால் உளைச்சல் எடுத்து உடம்பு முழுக்க வலி வந்துடும். அப்போது நம்ம அதிக வேலையினால் வர்றதை அலுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலுப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதுவும் நம்ம உடல் வலியை உடனடியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சீக்கிரமாக அந்த உடல் வலியை போக்கக்கூடியது. உடம்பு அதிக வேலை செஞ்ச காரணத்தினாலேயோ அலைச்சல்னாலேயோ ரொம்ப நம்ம இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சோம்னாக்கா நேரத்துக்கு சாப்பிடாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிறாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அலைஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே உடம்பு வலி வந்துடும். அந்த உடம்பு வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். முக்கியமாக உடல் வலியை போக்கக்கூடியது கிராம்பு. 5 கிராம்பு உடல் வலியை போக்கக்கூடியது. அதே மாதிரி கறி மசால் பட்டை, இதுவும் வலியை போக்கக்கூடியது. நம்ம உடம்புல நரம்புகள்லாம் அதிகமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா எல்லாம் வீங்கிக்கிறோம், வெடுக்குன்னு வலி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையும் செய்யலை, அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தேன், தூங்காமல் இருந்தேன், ஆனால் உடம்பு மட்டும் அதிகமாக அசதியாகவே இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல யாருக்கு இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்கனாக்கா அவங்களுக்கு இடுப்பு கை கால் மரத்து போகும், வலி வந்துடும். அப்போ கொஞ்சம் நேரம் நடக்கணும், நல்லா வெயிலுக்கு போகணும். வெயிலுக்கு போகாமல் வெயிலே படாமல் ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உடம்பு வலி இருக்க செய்யும். சாய்ண்டுக்கெல்லாம் வலி வந்துடும். அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், வெயில் எப்போல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரம் பார்த்து ரொம்ப நடக்க முடியலாட்டியும் வெயிலையாவது சேரை போட்டு உட்காரணும். எந்தெந்த இடத்துல அதிகமாக வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா வெயில் படுற மாதிரி வேர்க்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டிங்கனாக்கா அல்லது நடந்தீங்கனாக்கா உங்களுக்கு அசதி அந்த வலியெலாம் வெடுக்குன்ற வலியெல்லாம் போயிடும். இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு உணவு சாப்பிட்டுட்டு அந்த இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 10 மணிக்கு மேலே வேலை பார்க்குறவங்க, இரவு நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லைன்ற உடனே உடம்பு வலி வந்துடும். அப்போது அந்த அசதியை உடம்பு வலியை போக்குறதுக்காகத்தான் இந்த மருந்தை இப்போ நாம் தயார் பண்ணுறோம். எப்படியப்பட்ட வலி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு அலுப்பாக இருக்கிறப்பலாம் அந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு வலின்றதே சரியாயிரும். கறி மசால் பட்டை ஒரு சிறு துண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. 5 கிராம்பு எடுத்துருக்குறோம். இப்போ இது ரெண்டும் நல்லா இடித்து அந்த அளவுக்கு சம அளவு போட்டு நான் இடித்து பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன ஸ்பூனுன்னாக்கா இந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். கறி மசால் பட்டையும் கிராம்பும் அரைச்சி வச்ச பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இந்த வில்வம் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. ரொம்ப வலிக்குதுனாக்கா நரம்புகள் அங்கங்கே வீங்கி போயிருக்கும், வெடுக்குன்னு வலி இருக்கும். அப்படி நரம்புகள் வலி எடுக்கும்போது புடைக்கும் அல்லது குளிர்ச்சியினால் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறதுனால மரத்து போன மாதிரி இருக்கும். அந்த நரம்புகளை வலுப்படுத்தி ரத்தோட்டத்தை ஒரே சமச்சீராக கொண்டு போச்சுனாலுமே நம்மளுக்கு வலின்றதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வில்வத்துக்கு இருக்குது. வில்வம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும். இதை பெரிய மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிராமப்புறத்தில். நம்ம வெளிநாட்டில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய ரக மஞ்சனத்தி. இதனுடைய மறுபெயர் நோனி.
நோனி பழம், நோனி டானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பெரிய மஞ்சனத்தி பழம். இது நோனி. இதனுடைய இலை தான் இப்போ நாம் எடுத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இதில் பாதி இலை அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு போதுமானது. ஒன்றில் பாதி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. வில்வ இலை அரைக்கக்கூடியது ஒரு 10 இலைக்கு எடுத்துக்கிறணும். அந்த நரம்பு இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு, இதுலேயும் நரம்பு வந்து நல்லா எடுத்துட்டு நீக்கிட்டு ரெண்டும் சம அளவாக போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு மலைத்தேன் வந்து கூட சேர்த்துக்கிறணும். இதை இப்படியே ஒரு நேரத்துக்கு வந்து சாப்பிட்றணும். அது எந்த நேரம் உங்களுக்கு உடல் வலியாக இருந்துச்சுனாலும் இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உடம்பு வலி வலிக்கிறப்பெல்லாம் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்காது. அதிகமாக அலுப்பாக வேலை செஞ்சிங்கனாக்கா, சத்து குறவடியாக இருந்துச்சுன்னா தான் அப்போ தான் வந்து உடம்பு வலி அசதி அப்படி வரும். அந்த வலி வர்றப்ப இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த உடல் வலின்றது போயிடும். உடல் வலிக்கு முக்கியமாக வந்து வில்வம், நோனியினுடைய இலை, கிராம்பு, பட்டை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து சாப்பிட்டோம்னாலே உடம்பு வலி போக ஆரம்பிச்சிடும். இதை சாப்பிட்டு சாயந்தரத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு குளித்தாங்கன்னா மறுநாள் காலையில் அந்த வலியே இருக்காது. இப்போ உடல் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.